ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிரேவின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஆட்டுத்தலை இருக்குல்ல, ஆட்டுத்தலை குழம்பு ப்ளஸ் அதோட மூளை வந்து எப்படி கிரேவி வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கான ப்ரிப்பேர் வந்து தக்காளி, வெங்காயம் வேணுங்கிறதெல்லாம் எல்லாமே அந்த மட்டனோட ஹெட்டு வதக்கி வச்சுட்டோம். எண்ணெய், வெங்காயம், கறி மசாலா, பட்டை எல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 2 கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினோன்னு ப்ளஸ் அதில் வந்து தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். 2 உப்புக்கல் போட்டு வதக்கணும்னா நல்லா சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ அது மட்டன் பீஸை வந்து போடலாம். போட்டு அதையும் நல்லா கிண்டி விடலாம். மட்டன் பீஸை கட் பண்ணி நல்லா அலசி தான் வச்சுருக்கோம். மட்டன் பீஸ் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். வீட்டு மசாலா ப்ளஸ் கடை மசாலா 2மே தான் நாங்கள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. நல்லா கலக்கிடுங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் புளியமிளகா 2 சொலை கரைச்சி அதில் ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதை கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்குவோம். அதுவும் நல்லா கொதி வரட்டும். அடுத்து வந்து நம்ம அதோட மூளை சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே கிரேவி மாதிரி லைட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வடைச்சட்டி எடுத்து எண்ணெய் அந்த வெங்காயம்லாம் போட்டாச்சு. எண்ணெய், சோம்பெல்லாம் போட்டோம். லேசாக 2 கடுகு 2 சோம்பு போட்டு அந்த மூளையை அதிலே போட்டு நல்லா வதக்கி விடுவோம். தண்ணி லேசாக தான் விடணும். அந்த நம்ம மட்டன் குழம்பு வச்சோம் பார்த்திங்களா, அந்த குழம்பு தான் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் பீஸுங்கிறதுனால அதை தான் நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். குழம்பு வந்து லேசாக ஊற்றி நல்லா கிண்டிக்கணும். நல்லா அந்த குழம்பு அந்த இதோடு நல்லா கிரேவி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டிக்கணும். உப்பு வந்து குழம்புலேயே இருக்கும். இருந்தாலும் பத்தலை அப்படின்னா லேசாக 2 பீஸ் போட்டுக்கலாம். அதை நல்லா வதங்குற மாதிரி நல்லா வேகிற மாதிரி நல்லா கிண்டி விடலாம். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஃபுல்லாக வச்சிங்கன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். சிம்லேயே வச்சு நல்லா வதங்குற அளவுக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இப்போ அதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதையும் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம வறுத்துட்டுருவோம். இதை பார்க்கும்போது இந்த முட்டை பொரியல் இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே பாப்பா எனக்கு வேணுங்க. ஓகே ஃபஸ்ட்டு பாப்பா டேஸ்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு எடுத்து வச்சிட்டோம். அவங்க தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்தாங்க. இப்படி பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்ல. ஓகேங்க, இப்போ மட்டன் குழம்பு ப்ளஸ் அந்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதான்.